அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய உலகின் புகழ்பெற்ற தொலைக்காட்சி சேனல். இந்த சேனலை சார்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் இந்தியாவில் தற்போது தேர்தல் காலம் அல்லவா, இதை உலகெங்குமிலும் ஒளிபரப்புவதற்காக இங்கே வருவதற்காக விசா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மோடி ஆட்சியாளர்கள் அல் ஜசீரா ரிப்போர்ட்டர்ஸுக்கு மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய உலகின் புகழ்பெற்ற தொலைக்காட்சி சேனல். இந்த சேனலை சார்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் இந்தியாவில் தற்போது தேர்தல் காலம் அல்லவா, இதை உலகெங்குமிலும் ஒளிபரப்புவதற்காக இங்கே வருவதற்காக விசா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மோடி ஆட்சியாளர்கள் அல் ஜசீரா ரிப்போர்ட்டர்ஸுக்கு விசா நிராகரித்திருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா ஒரு 2 வாரத்திற்கு முன்பு ஒரு தேர்தல் கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதுல மோடி ஆட்சி பெரும் தோல்வியை சந்திக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். 2 வாரங்களுக்கு முன்பு உலகின் புகழ்பெற்ற ஊடகங்களில் ஒன்றான பிபிசி இந்தியாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மணிப்பூரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அந்த வாக்குப்பதிவின் போது 45க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் பாஜகவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கின்றன. அதுல 17 வாக்குச்சாவடிகளுக்கு மறு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. த வயர் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான இணையதளம் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. அதாவது மோடி இந்த தேர்தல் காலத்தினுடைய துவக்கத்தில் அவருடைய உடல் மொழியாகட்டும் அவருடைய பேச்சாகட்டும் அது இந்திய மக்களுக்கு ஒரு ஆழமான விஷயத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், மோடியின் காலம் இந்திய அரசியலில் முடிந்து விட்டது என்பது. அப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது வரக்கூடிய தேர்தலில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது பாஜகவோ மோடியோ நினைப்பது மாதிரியான ஒரு ரிசல்ட் இந்தியாவில் வரப்போறதில்லை. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மேற்சொன்ன உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேற்சொன்ன ஆதாரங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இது மட்டுமல்ல, கூடுதலான சில செய்திகளை நான் சொல்றேன். அதாவது பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம் ஹரியானா இல்லையா? ஹரியானாவில் 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். என்ன அப்படின்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட கிராமங்களுடைய எல்லை பகுதிகளில் ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனரில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னவென்றால், பாஜகவினருக்கு எங்கள் ஊருக்குள் அனுமதி கிடையாது என்று அந்த பேனர்ல கொட்டை எழுத்துல எழுதி வைத்திருந்தார்கள். அது பெரும்பாலான ஊடகத்தில் வெளிவந்திருந்தது. இது 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. நேற்றைய தினம் நடந்த 2-3 விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அதாவது ஹரியானாவுடைய ஒரு மிக முக்கியமான பாஜக வேட்பாளர், அவர் பேர் என்னன்னா ரஞ்சித் சிங் சௌதாலா. இவர் ஹிசார் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடியவர். இவர் மிர்சாபூர்ல வாக்கு சேகரிப்பதற்காக செல்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாதி மத இன மொழியெல்லாம் கடந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பாஜக வேட்பாளர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த ஊருக்கு நீ எதுக்கு வந்த, இங்க எப்படி நீ வந்த, எங்களுடைய விவசாயிகளை நீ டெல்லியில அந்த அளவிற்கு காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய், அவர்கள் மீது மிகப்பெரிய வன்முறை ஏவி கொண்டிருக்கிறாய், எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இந்த மண்ணில் வாக்கு கேட்க வந்தா என்று அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் கூட வந்ததுனால உயிர் தப்பித்திருத்ததாக இன்றைக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிவானி தொகுதியினுடைய பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய தர்மபீர் சிங் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய நபர், இவர் இதே மாதிரி வாக்கு கேட்பதற்காக டெல்லி ஹரியானா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒருமித்த குரலில் கேட்கிறார்கள், முதல்ல வாக்குறுதிகள் கொடுத்தாய் அல்லவா, அதுல எதையாவது நிறைவேற்றினாயா, வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு உள்ளவா, இல்லாம கிளம்பிடு அப்படின்னு சொல்லி கடும் கோபத்துல வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் இந்த நிலம் அப்படின்னா, யோகி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவுடைய மிகச்சிறந்த மாநிலம் என்று மோடியும் அமித்ஷாவும் வடை சுட்டார்கள் அல்லவா. அந்த உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது, சஞ்சீவ் பர்வானி என்று சொல்லக்கூடிய 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் 3வது முறை கனவு கண்டு கொண்டிருக்கிறார். மோடியை மாதிரி கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர். இவர் உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்கிறார். செல்லும் போது என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா?
அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய பிரச்சார வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்காது, அது மட்டுமல்ல ஒரு இடத்துல கூட டெபாசிட் கிடைக்காது அப்படின்னு நன்கு தெரிந்த மோடி தமிழ்நாட்டிற்கு 8 முறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகிறார். கேரளாவில் இருந்த ஒரு இடம் கூட இப்ப இல்லை. அந்த மாநிலத்துல திருச்சூர் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதிக்கு 3 முறை அடித்தோம் பிடித்தோம் என்று சொல்லி மோடி பிரச்சாரத்திற்காக வருகிறார். இவையெல்லாம் மோடியினுடைய எதை காட்டுகிறது? பதட்டத்தை காட்டுகிறது, பயத்தை காட்டுகிறது. இனி எனக்கும் அமித்ஷாவிற்கும் RSSக்கும் இந்திய மக்கள் ஒருபோதும் வாய்ப்பளிக்க மாட்டார்கள் என்பதை நன்கு தெரிந்து கொண்டுதான் இந்த பதட்டத்துல என்னென்னலாமோ செஞ்சுட்டு இருக்காரு மோடி. என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியல. அதனாலதான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல போய் என்ன பேசுறாரு? அதாவது காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அதுவும் இல்லாமல் பிள்ளைகளை பெறக்கூடிய இயந்திரங்களாக முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்தேரிகள், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவதற்கான இடத்துல மோடி போயிருக்கிறார். அப்படின்னா மோடியினுடைய தோல்வி உறுதிதானே. அவர்களுடைய கடைசி ஆயுதம் இது. RSS மோடியினுடைய கடைசி ஆயுதம் தான் இது. இதனாலதான் அவங்க இங்க அந்த அவங்களுடைய சித்தாந்தம் உயிர்ப்போட இருக்கு. இல்லைன்னா என்னைக்கே அவங்க இந்த சித்தாந்தம் அழிந்து போயிருக்கும் இல்லையா? இந்த மத அரசியலை வைத்து விளையாடுவதுதான் அவர்களுடைய திட்டம். நான் ஒண்ணும் இல்லைங்க, 2 தினங்களுக்கு முன்பு ஒரு விளம்பரம், மன்னிக்கவும், ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு முன்னாள் IPS அதிகாரி, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி, அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? முன்னாடி எல்லாம் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது இல்லையா? ராஜாராம் மோகன் ராய் மாதிரி இந்த மாதிரி பிரிட்டிஷாரர்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஒழித்து கட்டினார்கள் இல்லையா? ஏன் உடன்கட்டை ஏறுதல் இருந்தது அப்படின்னு அந்த IPS அதிகாரி சொல்றான்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுடைய மனைவிமார்கள் அவங்கதான் உடன்கட்டை ஏறணும். அப்போ இந்து சகோதரர்கள் இறந்து போனால், அவங்க உயிரோடு இருந்தால் அவர்களை இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களை தவறாக பயன்படுத்துவார்கள். அதனாலதான் நாங்க உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கறத உடனே கண்டுபிடிச்சோம். எப்படிப்பட்ட விஷயங்கள்! அது யாரு பேசுற? ஒரு IPS அதிகாரி. நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் IAS, IPS, ICS, IRS எல்லாம் என்ன, எப்படி எவ்வளவு பெரிய படிப்புகள். அவங்கதான் இன்னைக்கு நிர்வாகங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய முழுமையான நிர்வாகம் இந்த IAS, IPS அதிகாரிகள்கிட்ட தான் இருக்கு. இவனுங்க இந்த லட்சத்துல சிந்திச்சுட்டு இருந்தா என்னவாகும்? அப்போ இதெல்லாம் யாரு பயிற்றுவித்து கொடுக்கிறார்? இதெல்லாம் RSS சித்தாந்தம் பயிட்டு கொடுக்குது. BJP-காரன் இதுக்காக தான் ஆட்சியிலே இருக்கிறான். அப்படி என்றால் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவர்களுடைய கடைசி ஆயுதத்தை இவர்கள் இன்றைக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அது வெற்றி பெறப் போவதில்லை என்பது மோடிக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அமித்ஷா குஜராத்தில் நிரந்தரமாக தங்குவதற்கு இடம் ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.